நான் நிறைவு செய்து விட்டேனா? ஹே, நான் தயார். வாருங்கள், உங்களின் புதுப்பிப்பு பணியை தொடங்குங்கள். இப்போதே உங்களின் புதிய வீட்டிற்கு குடியேறுங்கள். பொறுமை குழந்தையே. ஓ, வணக்கம் மாமா. என்ன மாமாவென்று அழைக்கிறாய்? ஆனால் நீங்கள் மிகவும் வயசானவராக தெரிகிறீர்கள். அதற்கு முதிர்ச்சி அடைந்த பேட்டைன்னு அர்த்தம். அதை விடு. உன் குடியிருப்பாளர்கள் சாவியை வாங்கிக் கொண்டதும் உடனடியாக தங்கள் வீட்டை புதுப்பிக்க கூடாது. அவர்களால் முடியாதா? ஏன் முடியாது? அவர்கள் வீடமைப்பு வளர்ச்சி கழக புதுப்பிப்பு பணி வழிகாட்டுதல்களை நன்கு அறிந்து கொள்வது நல்லது. மேலும் விவரத்திரத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கும் குத்தகையாளர்களை மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும். ஒருவர் புதுப்பிப்பு பணிக்காக பட்டியலில் இல்லாத குத்தகையாளரை ஈடுபடுத்தி அனுபவம் இல்லாத காரணத்தினால் சுவரை சேதப்படுத்திவிட்டார். கட்டிடத்தின் அமைப்பு முறை நிலையற்றதாக மாறியதனால் குடியிருப்பாளர்கள் கட்டிடத்திலிருந்து வெளியேற நேர்ந்தது. அக்கட்டிட அமைப்பை பணியாளர்கள் சரி செய்ய வேண்டிய சூழல் நேரிட்டது. நீங்கள் என்னை பயமுறுத்துகிறீர்கள் தானே? உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் உறவினரை கேட்டுப்பார். அவளுக்கு இதை பற்றி பேச பிடிக்காது. இப்போது கூட புதுப்பிப்பு பணி எரிச்சல்கள் கேட்டால் அவள் பயப்படுவாள். ஓ சரி, நான் புதுப்பிப்பு பணிக்கான ஒப்பந்ததாரர்களின் விவரத்திரட்டை எங்கு கண்டறியலாம் என்று சொல்லுங்கள். அது ரொம்ப சுலபம். நீங்கள் புதுப்பிப்பு பணிக்கான குத்தகையாளர்களின் வீடமைப்பு வளர்ச்சி கழக HTB info webin www.htb.gov.sg/home-renovation என்ற இணையதளத்தில் கண்டறியலாம். Looking for renovation contractors என்பதை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய விரும்பும் பணிகளுக்கு ஏற்ற புதுப்பிப்பு பணிகளுக்கான குத்தகையாளரை நீங்கள் கண்டறியலாம். இந்த குத்தகையாளர்கள் HTB மற்றும் மற்ற ஆணை பெற்ற கழகங்களின் தேவைகளுக்கு இணங்கி வீட்டின் கட்டமைப்புக்கு பாதகம் ஏற்படுத்தாமல் புதுப்பிப்பு பணிகளை செய்ய பயிற்சி பெற்றவர்கள். அதோடு அவர்களுக்கு சமீபத்திய புதுப்பிப்பு பணிக்கான வழிகாட்டி முறைகளின் தகவல்களை தெரிவிக்கும். அதன் மூலம் அவர்கள் பணிகளை முறையாக மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஒப்பந்ததாரர்களின் விவரமும் இணைய பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு குத்தகையாளருடன் ஒப்பந்தம் செய்வதற்கு முன் உட்பிரிவுகளை கவனமாக படிக்கவும். குறிப்பாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பணிகளின் தரம், பணிக்கான கால அட்டவணை மற்றும் பணம் செலுத்தும் திட்டம். இது இவ்விவகாரங்களில் சர்ச்சைகள் ஏற்படுவதை தடுக்க உதவும். ஒரு சர்ச்சை ஏற்பட்டால் புதுப்பிப்புக்கான குத்தகையாளருடன் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பேசியும் தீர்க்க முடியாவிட்டால் கேஸ் எனப்படும் சிங்கப்பூர் பயணீட்டாளர் சங்கத்தை நீங்கள் உதவிக்காக அணுகலாம். மேலும் தகவல்களை அறிய நீங்கள் www.case.org.sg என்ற இணையதளத்தை சென்று பார்வையிடலாம். வாவ், எனக்கு அதை பற்றி தெரியவில்லையே. புதுப்பிப்பு பணிக்கான ஒப்பந்ததாரர்களின் விவரத்திரட்டில் இருந்து மட்டுமே ஈடுபடுத்துமாறு எனது குடியிருப்பாளர்களுக்கு நினைவூட்டுவேன். நன்றாக நினைவில் கொள்க, HTB-யின் பாதுகாப்பு பணிகளுக்கான வழிகாட்டுதல்கள் நமது பிளாக்கின் கட்டமைப்பு சார்ந்த பாதுகாப்பையும் குடியிருப்பாளர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை சூழலையும் பேணி பராமரிக்க உதவுகிறது. எப்போதும் தகுதி வாய்ந்த குத்தகையாளரை ஈடுபடுத்துங்கள். உங்கள் புதுப்பிப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தில் உள்ள விதிமுறைகளை கவனமாக படித்து பார்க்கவும். HTB-யின் புதுப்பிப்பு தொடர்பான வழிகாட்டுதல்களை பற்றி மேலும் தகவல்கள் அறிய www.htb.gov.sg/home-renovation செல்லுங்கள்.